நடுவர் அவர்களே, இன்னைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு. மனநிறைவான வாழ்க்கைக்கு தேவை, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை காதல் திருமணம் அல்ல, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் என்று சொல்வதில் உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு நடுவர் அவர்களே. காதல் திருமணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, முறையாக நடப்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், முறையே இல்லாமல் நடப்பது காதல் திருமணம். 1000 பேர் வாழ்த்துனா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், 1000 பேர் ஏசுனா பேசுனா அதுதான் காதல் திருமணம். சாபம் போட்டா ஆமா. திருமண மண்டபத்தில் நடந்தா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தா அது காதல் திருமணம். இது ஓடிட்டாங்க. ஆமா. அக்னி சாட்சியா நடந்தா நிச்சயிக்கப்பட்ட திருமணம், ஆட்டோக்காரன் சாட்சியா நடந்தா அதான் காதல் திருமணம். அக்னி ஆட்டோக்காரன். ஆமா நடுவர் அவர்களே, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது சாதாரணமானதல்ல. 10 பொருத்தம் பார்த்து நவக்கிரகங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளில் 8 திசைக்கும் அழைப்பு அனுப்பி 7 இசை கீதம் இசைக்க அறுசுவை உணவு பரிமாறி 5 பூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் ஓத 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் ஒன்றாக இணைவதுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நடுவர்களே, அதான் சொன்னா, கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா, உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு சிங்கார தேரோட்டமா, தோழி அத்தானை பாரந்து உனை கிள்ள முகம் நாணத்தில் செந்தூர நிறம் கொள்ள, பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது, எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது, மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. அவ்வளவு சிறப்பாக நடப்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நடுவர்களே, காதல் திருமணம்னா 10 பேர் விரட்ட, 9 பேர் பாதுகாப்புக்கு நிக்க, 8 திசையில எப்ப அடிப்பானோன்னு தெரியாம 7 பேர் தப்பிச்சு ஓட, 6 போலீஸ் சுரத்த, 5 மணிக்கு ஆட்டோல ஏறி 4 பேர் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் 3 பேர் கையெழுத்து போட, 2 பேருக்கும் கல்யாணம்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்காருல, இதுதான் காதல் திருமணம். புரிஞ்சுதா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நடுவர்களே. இந்த காலம் பாதுகாப்பே இல்லாத காலம் நடுவர்களே. இந்த காலத்தில் 1000 பொய்ய சொல்லி மானே தேனே கண்ணே மணியேம்பான், அதுக்கெல்லாம் மயங்கிட்டோன்னா அவனுக்கு வாழ்க்கையே மண்ணா போயிடும். மண்ணா போச்சு, அதுதான் உண்மை. திருமணம் என்கிற, அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது, அதை அந்த திருமணத்தை பற்றி பேசினாலே இன்பத்தென்றல் இதமாக வீசும் நடுவர்கள். ஆமா, அது வரைக்கும் அந்த ஆணும் இந்த பெண்ணும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஆனா 2 பேரும் பார்க்கின்ற பொழுது பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது நடுவர்களே. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நடுவர் அவர்களே, அந்த கல்யாண வாழ்க்கையிலங்கிறது அறிமுகமே ஒரு அற்புதமா இருக்குமே நடுவர் அவர்களே. அதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடுவர் அவர்களே. ஆனா காதல், அந்த பொண்ணு பேசி முடிச்சாச்சுன்னா, அந்த பேசி முடிச்ச நாள்ல இருந்து அந்த கல்யாண நாள் வரைக்கும் அவன் எப்படி ஏங்கி தவிப்பான் தெரியுமா? ஆமா. மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருகவென பெண் பார்க்க வந்தேனடி, விடிய விடிய கதைகள் சொல்ல வருவாய் நீ கல்யாண பெண்ணாக, இனிக்க இனிக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாக. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஆமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா அவ்வளவு ஜாலியா இருக்கு, ஒரு த்ரில்லிங் இருக்கு. ஆமா, கல்யாணத்தன்னைக்கு மணமேடையில் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் கையில இருந்து பூக்களை அப்படியே மணமக்கள் மேல வீசுவாங்க.
வீசிக்கிட்டு அழகா ஒரு பாட்டு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல எல்லோரும் வாழ்த்துகின்ற வாழ்த்து நடுவர் அவர்களே. ஆனா காதல் திருமணத்துல அப்படியா? காவல் நிலையத்துல போய் நிப்பாங்க, போலீஸ்காரர் சொல்லுவாரு கூட்டு வந்தால கெட்டல காலியை கெட்டல லத்தி எடுத்து வச்சிரு, இங்க என்ன கெட்டி மேளமா சொல்லுவார், லத்தி மேளம் சொல்லுவார், லத்தி மேளம் அதானே. அப்பதான் இவன் சொல்லுவான், அது எங்க அப்பாட்ட கேட்கட்டா, நீ உங்க அப்பாட்ட கேட்டா அவளை கூட்டிட்டு வந்தா ஆமா கெட்டதாலே கெட்டல அப்பாட்ட கேட்க அம்மாட்டா கேட்க. ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு சம்பவம், அந்த பொண்ணை பெத்த தாய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிற்பான், என் பிள்ளை இப்படி ஆகி போயிட்டாலே, அவள்கிட்ட போய் காதுக்கு பக்கத்துல போய் சொல்லுவான், மக்களே இவனை எனக்கு தெரியாதுன்ட்டு தயவு செய்து வந்துருடி, உன் வாழ்க்கை சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான். அப்பமா என்ன சொல்லுவா தெரியுமா, இத்தனை வருஷம் வளர்த்த தாயை விட்டுட்டு சொல்லுவான், நான் அவரு கூட தான் போவேன், எனக்கு அங்க வரமாட்டேன். அந்த நேரம் தாய் என்ன செய்வா தெரியுமா, அங்க நான் ஆசீர்வாதமா பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து ஒரு பிடி மண் எடுத்து நீ விளங்காம போவாண்டி போட்டு போவாளே. இந்த ஆசீர்வாதத்தினால அந்த பிள்ளை நல்லா இருக்குமா நடுவர் அவர்களே. ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் என்ன தெரியுமா, முதல் குழந்தை பிறந்த பொழுது சூழ் அழைப்புன்னு ஒண்ணு வைப்பாங்க பாத்தீங்களா. அம்மாடி உண்மே நீ பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, மாதங்கள் பலவாக உருவானதோ, மகராணி முகம் என்று மெருகேறுதோ, ஆடாத பொன்னூஞ்சல்லாடு, பாடாத தென்பாங்கு பாடு, என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது, என் வீட்டின் எண்ணிக்கை 3ஆனது, தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே, தாயாக ஆகட்டும் என் தெய்வமே, ஆடாத பொன்னூஞ்சல்லாடு, பாடாத தென்பாங்கு பாடு, மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன், மங்கை என்னும் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. உண்மையில நடுவர்களே அவ்வளவு சிறப்பானது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடுவர்களே. ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்லி நிறைவு செய்தலான்னு நினைக்கிறேன் நடுவர்களே. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஒரு பெண் வந்து தாய்மை அடைந்து விட்டால் அவளுக்கு கடைசியில் பிரசவம்னு ஒன்று இருக்கும். அந்த பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. போகும்போது உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அங்கே பாதுகாப்புக்காக வந்து நிற்பார்கள். எல்லாரும் வகை வகையான பழங்கள் இனிப்பு பண்டங்கள்லாம் கொண்டு கொடுப்பாங்க. ஆனா காதல் திருமணத்துல ஒண்ணு அனாதை போல படுத்து கிடக்க நடுவர்கள். அப்பதான் நினைப்பா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது என்று நினைப்பா நடுவர்களே. எனவே இந்நிலையில் பார்த்தாலும் சுகமான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.